குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸா எப்படி வந்து வீட்லேயே சிம்பிளாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோடு சேர்த்து பீஸா சாஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம கடையில் வாங்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம டோ ரெடி பண்ணணும். அதுவும் வந்து பர்ஃபெக்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா லூக் வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அப்போ தான் அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் மாவு போடணும். மைதாவோ இல்லை கோதுமை மாவோ, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். இந்த டோ சாஃப்டாக இருந்தால் தான் அந்த பீஸா வந்து பேக் ஆகும்போது கிராக் இல்லாமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நம்ம பிசையணும். நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசையுமோ அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா பட்டர் போடுவோம். பட்டர் போட்டு பிசையும் போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக வந்துடும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸா தான் பண்ணுறேன், ஒரு மீடியம் சைஸ் பீஸா. அதனால் 1 கப் மாவு போட்டிருக்கேன். நீங்கள் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த மாவில் 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு 2 மணி நேரம் இந்த டோ வந்து ரைஸ் ஆகணும், அதாவது 2 மடங்கு பெருசாகணும். அது வரைக்கும் நம்ம ஒரு வார்மான பிளேஸில் வைக்கணும். மூடி போட்டு மேலே ஒரு கிளாத் எதுனா போட்டு வச்சுருங்க. பீஸா சாஸ்க்கு 4 தக்காளி எடுத்துகிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும். இப்படி வேக வைக்கிறதுனால தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போயிடும். தண்ணியை வடிச்சிட்டு இந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க பார்ட் இருக்கிறதுல அதை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு தண்ணியே ஊற்றாமல் நம்ம அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து பேசில் லீவ்ஸ் எல்லாம் இல்லைன்னு கவலைப்பட வேணாம், அதே டேஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ மிக்சியில் போட்டு நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, வெங்காயம், ஒரு 4 பூண்டு வெங்காயத்தையும் ஃபைனாக வந்து சாப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் அந்த பியூரி ஊற்றிக்கலாம், டொமேட்டோ பியூரி. எக்ஸ்ட்ரா அந்த லம்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் எடுத்துடலாம். இல்லை அப்படியே கூட மசிச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதில் சீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பீஸா சீசனிங், பெரி பெரி ஸ்பைஸ் மிக்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தக்காளி மட்டுமே போட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணுமோ அதை வந்து போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த தண்ணி எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிச்சு. பர்ஃபெக்டான சாஸ் இதுதான். உங்களுக்கு அந்த மனம் அப்படிங்கிறது கரெக்டாக வரும். ஸோ நான் செஞ்ச மாதிரி அளவில் நீ செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 வீக் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நீங்கள் ப்ரெட்டில் போட்டுக்கலாம், தோசையில் போடலாம். தோசையில் போட்டு மேலே சீஸ் போட்டும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பீஸா பால்ஸ் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் சாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது கடையில் விலை அதிகமாக கிடைக்கிது. ஸோ நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். இப்போது பீஸா பேக் பண்ணுறதுக்கு நான் பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மாவு தூவி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது இப்படி ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒட்டாமல் வரும். எக்ஸ்ட்ரா மாவை கூட நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள் 2 மடங்கு பெருசாகிடுச்சு. ஸோ இதை ஓரளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது திக்கான ஷீட் மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் மாவு போட்டதுனால அப்படி இருக்குது. ஒரு மீடியம் பீஸாக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோதான் நான் மாவு போட்டிருக்கேன். ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 3-4 பேர்த்துக்கு இந்த பீஸா வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த டோ நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ மாவு தூவிட்டு நான் சொன்ன மாதிரி திக்காக தேய்ச்சிக்கோங்க.
ஸோ இப்படி தேய்க்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஈவனாக வரும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கையில் கூட மாவை கொஞ்சம் தடவிட்டு கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்கட்டும், பேச்சுலர்ஸ், இல்லை குழந்தைங்க பீஸா செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இது மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். முதல்ல இந்த டைமில் மாவு நல்லா தூவிட்டு தேய்க்கணும். இதில் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கீழே வந்து ஒட்டை பார்க்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ தேய்க்கும் போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஈவனாக வரலன்னா கூட கையில் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். ஸோ சரியாக ரவுண்டாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிளேட்டில் எடுத்து போட்டு பேக் பண்ணுற பிளேட் எடுத்து போடும்போது அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின் க்ரஸ்டான பீஸா மாதிரி நமக்கு ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஈஸ்ட் வந்து போட்டிருக்கனால கீழே ஒட்ட பார்க்கும். அதனால தான் நான் அதிகமாக மாவு போட சொன்னேன். இப்போ இந்த பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈவனாக பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மிடில் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கணும். எட்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா சாஸும் நம்ம சீஸ் எல்லாம் போடும்போது பேக் ஆகும்போது அது வழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக தான். இப்படி வந்து நீங்கள் விரல்களில் ஷேப் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ஊற்றுற சாஸ் எல்லாம் வந்து பேக் ஆகும்போது கீழே போகாது. அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். எக்ஸாக்டாக இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு கடையில் கிடைக்கிற அதே வந்து ஷேப்பில் வரும். இப்போது நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா பேக் ஆகும்போது உங்களுக்கு உப்பாமல் இருக்கணும். உங்களுக்கு நடுவில் உப்பிடுச்சு அப்படின்னா மேலே சாஸ் போட முடியாது. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் மேலே வந்து ஒரு பச்சை வாசனை வராமல் இருக்கும். மிடில் 5 மினிட்ஸ் வந்து ஒரு 180 டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம், ஓடிஜி இல்லை அவன். அதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ஓடிஜி இல்லை அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் தான், 3 to 5 மினிட்ஸ் போதும் பேக் ஆனது. நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம சாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிறத விட பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அந்த எட்ஜஸ்க்கு வேணால் மிடில் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மொசரல்லா சீஸ், உங்கள்கிட்ட எந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ, எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு போது சீஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி போட்டு கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் எவ்வளோ இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஹெவியாலாம் ஒன்றும் தெரியாது. எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சீஸ் இருந்தனாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் பீஸா சீசனிங் போடுறோம். தேவைப்பட்ட பெரிய பெரிய ஸ்பைஸ் மிக்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து சால்ட் தூவலாம், மிளகு தூவலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் பிடிக்குன்னா சிக்கனை வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா க்யூப்ஸாக இதில் வந்து போட்டுக்கலாம். மேலே 1 டீஸ்பூன் ஆயில். ஏன் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகணும், அதுக்காக. ஸோ இதுக்காக கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் அவனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பேக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 மினிட்ஸ் ஆகும். 190 டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணணும். கடாய் ப்ரெஷர் குக்கர்னால் 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். மிடில் வந்து செக் பண்ணிக்கோங்க, அந்த க்ரஸ்ட் வந்து ப்ரௌன் ஆச்சா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிறிஸ்பி ஆகிடுச்சான்னு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரௌனாக வேணும், கிறிஸ்பியாக வேணுங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக, அதாவது ப்ரௌனாக இருந்தால் பிடிக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது.
நம்ம மொசரெல்லா போட்டதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த சாஸ்க்கும் மொசரெல்லாக்கும். இதை வந்து இமீடியட்டாக சாப்பிடுங்க, ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட வேணாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.in வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.